மாமா காஃபி எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாமா. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் மறந்துட்டு காஃபி சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியும். சர்க்கரை கம்மியா தான் போட்டிருக்கேன். அத்த இந்தாங்க காஃபி. இதெல்லாம் உன்னை யாருமா செய்ய சொன்னது? எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன்ல. பரவாயில்ல அத்த, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, காஃபி குடிங்க. ராஜா ராஜா காஃபி எடுத்துக்கங்க. இன்னும் 10 நிமிஷம் தூங்குறேன் ரேகா. ஏய், நீ எப்படி ரூம் கூட வந்த? முதல்ல வெளியில போ. மா மா இருங்க இருங்க இருங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? பக்கத்து வீட்டுக்கார ரூம்க்கா வந்திருக்கேன்? என் புருஷன் ரூம்க்கு தானே வந்திருக்கேன். அதுவா? ஏங்க தூக்கத்துல கூட நீங்க அவ பேரு தான் சொல்வீங்களா? உங்க புள்ளைய சுமக்கிற நான் இந்த வீட்டுல இருக்கும்போது அவ பேரு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வராது. அதனாலதான் தூக்கி போட்டேன். வாய மூடு. எங்க அம்மா உன்னை வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக ரொம்ப உரிமை கொண்டாடாத. உன் இடம் என் ரூமுக்கு வெளியில தான். இன்னொரு தடவை உள்ள வந்த. ஏய், யாரு உன் புருஷன்? நான் உன் புருஷனா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கே சந்தேகம் வருது. நானா உன் புருஷன் நீங்க என்னையே கேக்குறீங்க. என் கழுத்துல ஒரு தாலி கட்டியிருந்தீங்கன்னா இந்த சந்தேகம் வந்திருக்குமா? அதுக்குதான் சொல்றேன், பேசாம ஒரு கோயில்ல வச்சு அது கூட வேணாம், பூஜை ரூம்ல வச்சாவது என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. நாளைக்கே நம்ம பையன் பெரியவனாகி எங்க அம்மா கழுத்துல ஏன் தாலி கட்டலன்னு உங்களை மிரட்டி தாலி கட்ட வச்சான்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தான் அசிங்கம். முதல்ல வெளியே போடி போடி. காஃபி குடிச்சிருங்க. சூடாறதுக்குள்ள காஃபி குடிங்க, சரியா?